இந்த ஹேர் ஆயில் ஏன் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயற்கை முறையிலான பொருட்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் காய்ச்சுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எப்படியெல்லாம் காய்ச்சலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா, இதற்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், ஓமம், பெரிய வெங்காயம், கருஞ்சீரகம் 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், செம்பருத்தி பூ ஒரு 10 பூ 15 பூ எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் செம்பருத்தி இலை 100 கிராம், மருதாணி 100 கிராம். ஃப்ரெஷ்ஷாக தான் மருதாணி இலை எடுத்திருக்கேன் 100 கிராம். கருவேப்பிலை 50 கிராம், வெந்தயம் 100 கிராம், கருஞ்சீரகத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். இரும்பு சட்டியில் தான் நல்லா சூடு ஏறிய விடணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நல்லா பொரியணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்தீங்கன்னா நல்ல அளவு வறுத்து எடுத்துக்கணும். இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். அது கூடவே வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்தயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வர வெந்தயம் எடுத்துக்கணும். கருஞ்சீரகம் இரண்டையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வெங்காயத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறணும். மருதாணி செம்பருத்தி பூ எல்லாத்தையுமே இரண்டையும் இந்த பருவத்தில் அரைச்சி தனித்தனியாக எடுத்துக்கிறணும். கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கிறணும். சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 2 இரண்டையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இரும்பு சட்டியில் தான் எண்ணெய் நன்றாக காய்ந்தவுடன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் வெந்தயத்தை ஆயில் சூடேறியவுடன் நன்றாக கிளறி விட வேண்டும். நல்லா கொதிச்சு வருது. அரைத்த செம்பருத்தி மருதாணி வேண்டும். செம்பருத்தி இலை எல்லாத்தையும் போட்டு நன்றாக மருதாணி செம்பருத்தி பூ அரைச்சதை அதையும் போட்டு நன்றாக கிளற வேண்டும். பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா கொதிச்சு வருது. நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பொங்கி மேலே வந்துடும். சிம்மில் தான் வச்சுக்கிறணும். அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சதையும் போட்டு நன்றாக நல்லா கிளறணும். இந்த அனைத்து பொருட்களின் லெசன்ஸ் ஆயிலில் நன்றாக கிளற லெசன்ஸ்லாம் ஆயிலில் நன்றாக திக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. நல்லா கொதிஞ்சு வருது.
அடுத்து பார்த்திங்கன்னா ஓமத்தை அதுக்கப்புறம் ஓமத்தை சேர்க்க வேண்டும். நன்றாக கிளறவும். பாதாம் ஆயில், இதில் புரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் பாதாம் ஆயில் ஒரு 50 புரோட்டீன் இருக்குது. ஆயில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் காய்ச்சி முடித்த உடனே இந்த ஆயில் நமக்கு ஹேர் பாதாம் கிடைக்கிறதுக்கு நல்லா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இது ஹேருக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆயில் குவாலிட்டி பெஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்பவும் எல்லாம் நல்லா காய்ச்சி பின்னாடி நம்ம ஒரு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். ஹேர் ஆயில் நல்லா திக்காகவே இருக்கும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலரும் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ஆயில், பெஸ்ட் ரிசல்ட்.